அனைவருக்கும் அன்பார்ந்த காலை மாலை வணக்கங்கள். நமது ஆரம்ப வகுப்பை நாம் இன்று தொடருவோம். நமது வகுப்பை தொடர முன்பு நாம் நமது புது வகுப்பு ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதை நாம் பார்த்துவிட்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம். புதியவர்களுக்கான வகுப்பு ஆரம்பம் ஜூலை 27 சனி மாலை 7 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து 3 மாத கால ஆரம்ப வகுப்புகள் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு தொடரும். சாயோகா தியானம் அனைவரும் கலந்து கொள்ளலாம். குடும்பத்தோடு சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தியானம் பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்பு தொடரும். வெள்ளி மாலை 7:30 மணி, ஞாயிறு மாலை 6:30 மணி. மற்றும் நமது காலை தியானம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு இருக்கின்றது. தியானத்தில் மேலும் பயனடைய விரும்புவோருக்கு காலை தியானம் உதவியாக இருக்கும். எம்மை தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக எம்மை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது எமது தேவைக்கேற்ப மெழுகுவர்த்தி தயாராக வைத்திருப்பவர்கள் மெழுகுவர்த்தி ஒளிமுறை செய்யலாம் 10 நிமிடம். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்ய வேண்டியது அவசியமாகின்றது. மற்றும் நாம் எம்மை முற்றிலும் சிரமமின்றி எம்மை வெளிப்படுத்தி தியானத்தில் நாம் அமர வேண்டும். எமது மனதில் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாது எண்ணங்கள் வரலாம், பிரச்சனைகள் கவலைகள் இருக்கலாம். அவற்றுக்கு எதிர்வினை புரிய வேண்டாம். அவற்றை சாட்சி பாவ நிலையில் பார்த்து அவற்றை முழுமையாக சரணடைத்து விடுவோம். அவை எமது அகங்காரம் மமகாரத்தில் இருந்து வருபவை. ஆத்மா அமைதியானது. ஆத்ம நிலை முழுமையான பாதுகாப்பான நிலை, சக்தி வாய்ந்த நிலை, அமைதியான நிலை. எனவே அந்த நிலையில் நமக்கு எண்ணங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, கவலைகள் இல்லை. நாம் முழுமையான பாதுகாப்பை உணர்கின்றோம். எனவே அந்த சாட்சி நிலைக்கு நாம் செல்லுவோம். நமது கடந்த வகுப்புகளில், ஆரம்ப வகுப்புகளில் சாயோகாவை பற்றி இப்பொழுது நாம் முழுமையாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு உண்மை, அன்பு, ஆனந்தத்துக்கான ஒரு பாதை, ஒளி, பாதைக்கான ஒளி. அதாவது நமக்கு சரியான பாதையை காட்டும் ஒரு ஒளியாக சாயோகா இருக்கின்றது. நமக்கு ஆத்ம ஞானத்தை தருகின்றது. அதுவே அறிவொளியாகும். எமது அறியாமையை நீக்கி
நம்மை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கின்றது. எனவே சாயோகாவுக்கு வர முன்பு நாம் பல கேள்விகள் கேட்டிருந்தோம். எதற்காக நாம் சாயோகாவை தேர்ந்தெடுத்தோம் என்று. இப்பொழுது அனைவருக்கும் அது தெளிவாக இருக்கும், தெளிவடைந்திருக்கும். மீண்டும் நாம் நமக்குள் உள்ள ஆய்வு செய்வோம். சாயோகா தியானத்தால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது? முக்கியமானது ஆத்ம ஞானம். எமது அறியாமையை போக்கும் ஒரு ஞான ஒளி அதாவது நமக்கு அறிவு கிடைத்திருக்கின்றது. அது அறிவு மட்டுமல்ல, அனுபவம். அனுபவம் மூலமாக நாம் எமது வாழ்வில் மாற்றங்களை காண ஆரம்பித்திருக்கின்றோம். இதுவே சாயோகாவின் முக்கியத்துவமாகும், ஒரு தனித்துவமாகும். எனவே அதை நாம் நமக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நிலைநிறுத்திக் கொள்வது எவ்வாறு என்பதை நாம் பார்த்தோம். 4 முறைகள் வீட்டில் ஒழுங்காக தியானம் செய்யுங்கள். சாயோகா மையங்களில் கலந்து கொள்ளுங்கள். இலங்கையில் மையங்கள் இல்லை. நீங்களும் அது ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கூட்டு தியானம் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றோம். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் விரிவுரைகளை நாம் தொடர்ந்து கேட்க வேண்டும். மற்றும் சாயோகா வைத்திய முறைகள், அதாவது ஆரோக்கிய முறைகளை நாம் பயன்படுத்தி இலகுவாக நாம் எமது உடல், உள்ளம் மற்றும் ஆத்ம முன்னேற்றத்துக்கான நலன்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். முக்கியமாக உடல் நலம் பேணலாம், எமது உள்ளம் மனநலம் பேணலாம் சில வைத்திய முறைகளால். எனவே அந்த நலன்களை பேணும் போது எமது ஆத்ம முன்னேற்றம் நமக்கு ஏற்படுகின்றது. இப்பொழுது இன்று நாம் தொடர்ந்து இந்த தியானத்தை பற்றி பார்ப்போம். சில முக்கியமான விடயங்கள் இன்று பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜியின் அறிவுரை மூலமாக மேலும் விளக்கங்களை பெற்றுக்கொள்வோம். எனவே இப்பொழுது நாம் அமைதியாக அமர்ந்து இரு கைகளையும் மடியில் வைத்து சிறிது நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு நமது கவனத்தை நாம் ஒருமுகப்படுத்துவோம். சஹஸ்ராரம், அதாவது தலை உச்சிக்குழி வழியாக நமது முள்ளந்தண்டு சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் பூமி மாதாவில் அமர்ந்திருக்கின்றோம். எமது கவனம் எமது சுவாசத்தோடு ஒன்றாவதை நாம் அவதானிப்போம். சுவாசம் சஹஸ்ராரம் வழியாக நடைபெறுவதை நாம் அவதானிப்போம். காற்றை உள்ளிழுக்கும் போது சஹஸ்ராரம் வழியாக கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை கொண்டு செல்வோம். அங்கு மூலாதாரத்தின் அமைதியை உணர்ந்து பின்பு அங்கிருந்து காற்றை சஹஸ்ராரம் வழியாக வெளிவிடுவோம். சஹஸ்ராரத்தில் அமைதியை உணர்வோம். மீண்டும் காற்றை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று மூலாதாரத்தில் சிறிது அமைதி, பின்பு காற்றை வெளிவிடுவோம். சஹஸ்ராரத்தில் அமைதி.
நமது உச்சிக்குழியில் சஹஸ்ராரத்தில் இருக்கும் 1000 நரம்புகள், அவை தளர்வடைய விட்டுவிடுவோம். சுழுமுனை நாடி விரிவடைய விட்டுவிடுவோம். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக முள்ளந்தண்டு வழியாக மேலெடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து 2வது தடவை 2 முடிச்சுக்கள். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து 3வது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். சமநிலை படுத்துவோம். நமது இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். இடது கை மடியில், வலது கை பூமியில். மெழுகுதிரி ஒளி பயன்படுத்துபவர்கள் இடது நாடிக்கு மெழுகுதிரி ஒளி பயன்படுத்தலாம். மற்றவர்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். மெழுகுதிரி ஒளி பயன்படுத்துபவர்கள் இடது நாடி சுத்திகரிப்பு பின் வலது நாடி சுத்திகரிப்பின் போது கால்களை உப்பு நீரில் வைக்கலாம். இடது நாடி எமது கடந்த காலத்தோடு தொடர்புடையது. இந்த கடந்த காலம் எவ்வாறு எம்மோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது? எமது ஞாபகத்தின் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக. எனவே நாம் இங்கு பிரார்த்திப்போம். தாயே, எனது கடந்த கால வேண்டாத ஞாபகங்கள், எண்ணங்கள் அனைத்தையும் முழுமையாக பூமி தத்துவத்தால் அகற்றிவிடும். கடந்த காலத்தில் எனது பிழையான வாழ்க்கை, பிழையான எண்ணங்கள், அனைத்தையும் முழுமையாக அகற்றிவிடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. எமது இடது நாடியில் இச்சா சக்தி இயங்குகின்றது. குண்டலினி அன்னையின் ஒரு சக்தி, இச்சா சக்தி, தூய விருப்பம். இந்த தூய விருப்பம் நமக்கு ஆறுதலை தருகின்றது. கடந்த காலம் முடிந்த ஒன்று,
நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கின்றோம். புது வாழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம். தூய விருப்பம் நமது தியானத்தில் நாம் முன்னேற வேணும். நம்மை தூய்மைப்படுத்தி முன்னேற வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த விருப்பம் ஒன்றே நமக்கு மன ஆறுதலை தரவல்லது. அது நமது குண்டலினி அன்னையின் இடது நாடியில் இயங்கும் சக்தியாகும். இச்சா சக்தி. இப்பொழுது எமது அடையாளம் நாம் ஒரு தூய ஆத்மா என்பது மட்டுமே. ஸ்ரீமாதிஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. பரம்பொருளை பிரதிபலிக்கும் ஓர் ஆத்மா. எனது இருதயத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது ஆத்மாவை முழுமையாக ஒளியூட்டி முழுமையாக பரம்பொருளை பிரதிபலிக்கும் நிலையை எனக்கு தந்தருளுங்கள். இப்பொழுது எமது வலது கையை மடியில் மடக்கிக் கொண்டு வருவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். எமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது நாடி எமது எதிர்கால வாழ்வை பற்றியது. நாம் எமது வாழ்வில் நாம் தனித்தவர்கள் என்று நினைத்து எமது எதிர்கால வாழ்வுக்காக திட்டமிடுகின்றோம். கடுமையாக உழைக்கின்றோம். சரியோ தவறோ என்று தெரியாமல் செயல்களில் ஈடுபடுகின்றோம். அதனால் சில வேளை வெற்றி கிடைக்கின்றது, சில வேளை தோல்வி அடைகின்றோம். நமது வலது நாடியில் குண்டலினி அன்னையின் கிரியா சக்தி தொழிற்படுகின்றது. மற்றும் எமக்கு அறிவை தரும் சக்தி எமது வலது நாடியில் தொழிற்படுகின்றது. ஸ்ரீமாதிஜி, நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு எனது எதிர்கால வாழ்வு பாதுகாப்பானது. தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளும். நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஓர் அங்கமாவே, தனித்தவன் அல்ல.
நான் முழுமையாக கவனிக்கப்படுகின்றேன். எனவே இங்கு நாம் எமது செயல்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டிக் கொள்வோம். எம்மை முழுமையாக சரணாகதி செய்வோம். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே பார்த்து கொள்கின்றது. நமது எதிர்காலம் பாதுகாப்பானது. முழுமையாக சரணாகதி செய்வோம். எமது மூளை எண்ணங்கள் அனைத்தும் தெய்வீக ஞானத்தால் வழி நடத்தப்படட்டும். இப்பொழுது எமது இடது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடுநாடி ஞான சக்தி நமக்கு முழுமையான ஞானத்தை தந்து எம்மை இந்த உலக சலனங்களிலிருந்து, மாயையிலிருந்து எம்மை முழுமையாக மீட்டெடுக்கின்றது. இந்த ஞானத்தால் நாம் ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் கைவிடுகின்றோம். எம்மை முழுமையாக உணர்ந்து கொள்கின்றோம். தெய்வீக சக்தியை அறிந்து கொள்கின்றோம். முழுமையாக சரணடைகின்றோம். இங்கு நாம் கேட்போம், தாயே நமக்கு முழுமையான ஞான சக்தியை தந்தருளுங்கள், யோக சக்தியை தந்தருளுங்கள். எமது தேடுதலில் முழுமையான நேர்மையும் தூய்மையும் இருக்க எமக்கு அருள் புரியும். முழுமையாக நாம் சத்தியத்தில் இருக்க, தர்மத்தில் இருக்க நமக்கு அருள் புரியும். நம்மை முழுமையான ஆத்ம நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். கவனம் முழுமையாக தலையுச்சியில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம்.
நாமும் 3 தடவை ஓம் ஹம் ஷம் சொல்லுவோம். ஹம் ஷம் ஹம் ஷம் ஹம் ஷம் இப்பொழுது சிறிது நேரம் நாம் அமைதியாக தியானிப்போம். குண்டலினி எண்ணெய் சாரத்தில் நமது 1000 நரம்புகளை மெதுவாக தளர்வடைய செய்வதை நாம் சாட்சி பாவமாக பார்ப்போம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை நாம் கேட்போம். தியானத்தின் முக்கியத்துவம் பற்றிய ஒரு சிறிய உரை. But first and foremost thing is to meditate and to raise your kumari. Meditation is the only way you can grow. There's no other way out. Because when you meditate, you are in silence. You are in thoughtless awareness. Then the growth of awareness takes place. Then it opens out. But if you are thinking, supposing there's a lake and the lake is completely in a turmoil, nothing can grow. But supposing it is silent, then lotuses can grow, anything can grow in it. In the same way, if your mind is agitated and your growth is not yet fully expressing itself, then it's such a vicious circle that you are agitated
and your growth is hindered, again you are agitated, your growth is hindered. So the best way is to take to meditation. When you take to meditation, this turmoil will settle down. And when it will settle down, your growth will take place. After meditation, you will feel definitely that you have come out very well, you have grown very well. But for that, one has to be very honest. You cannot force people to be honest. That's one thing you can't do. You have to be honest to yourself. You have not to be hypocrite. You have to see for yourself that whatever you are doing is for your benevolence, is for your good, and that you have to do it because it is good for you to begin with, and then for the good of the humanity. You are doing for the good of the humanity. See, you find yourself that your right side is hot. What you do is to put your right side towards the photograph and left side up towards the ether. The ether takes away the heat. But what actually happens is that your right side gets the vibration and the heat is pushed towards your left and passes out into the ether. Now this heat comes from too much futuristic living. Those people who are too much futuristic, they have too much heat. And too much heat has to go away. And when this heat starts going away, then you are amazed how it works. For that, there are various things we have to use, but mainly for right-sided people, they should not use any light at all. They should not sit in the sun. They should sit in the moonlight. They should read some poetry. They should not tie up watches. They should not look at time. They should allow the time to pass, and they should just become very sort of emotional people. They should sing songs of bhakti. They should not do Hatha Yoga. There's so many things they should not do if they are right-sided. You'll be surprised how people have been helped through this kind of a treatment which treats one side of your being. The left-hand side people are the people, as you know, are the ones who are docile, who bear up lots of things from others and cry and weep and all the time, are on the loser's end. Such people have problems also because all their organs are lethargic and they have problems of a lethargic heart, lethargic liver, lethargic intestines. Everything becomes very lethargic. All these left side things can be cured. Plus they might have some sort of a badha in them, in the sense they are possessed by someone. Of course, some of them are possessed by right side also. Not that only the left side is possessed, but from the right side also they are possessed. And left-sided possessions are of a peculiar type because they give you pain in the body. You get pains in the body. Right-sided person doesn't get any pain himself. He gives pain to others. He's very sarcastic, he's very aggressive. He troubles others. But the left-sided people have pains themselves. They get pain here and a pain there and pain here. So left side is to be cleared, as you know very well, through the light. Light is put before the photograph, left hand towards the photograph, right hand on the Mother Earth. So the left hand gets the light and the light passes through, and the negativity of the left side passes through the right hand, and the right hand is on the Mother Earth. The Mother Earth is the one who sucks in all these negative forces of the left hand side. So these are the two sides which we clear. But once you have cleared these two sides, then you can use the photograph. Sit with your both the hands towards the photograph and put both the feet in the water, little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. You don't have to do anything in an extreme manner. ஸோ ஸ்ரீ மாதாஜி, ஒவ்வொரு நாளும் நாம் தியானத்தில் ஒரு 10 நிமிடம்
செய்ய செய்ய வேண்டியவற்றை விளங்கப்படுத்தினார். நமது இடது நாடி வலது நாடிகளை நாம் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். தீவிரமாக எதையும் செய்ய தேவையில்லை. நாளாந்தம் சிறு சிறிதாக நாம் அதை கவனித்துக் கொண்டு வரும்போது அது ஒரு விதையிலிருந்து ஒரு சிறிய விதை முளைக்க ஆரம்பித்து மெதுவாக ஒரு பெரிய மரமாக வளருவது போல் நாமும் நமது ஆளுமையில் மாற்றத்தை காண்போம். சமநிலையான ஒரு ஆளுமையை நாம் ஆளுமை உடையவராக மாறுவதை நாம் காணலாம். அல்லது இன்னொரு சிறிய உரையை நாம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். For example, now we'll take a simple case of my photograph. There were no photographs before. Only in my lifetime the photographs have started, for your information. This photography also you have developed yourself on your own. Of course, with the help of the Holy Ghost, no doubt. Of course, that goes without saying. But you have developed it. I myself did not know that this photograph will catch me so much. I did not know myself. You'll be amazed that I started seeing that these photographs are more powerful than a statue, which is made according to what I was before. Because this is the present thing. This is how I'm existing. I was amazed myself that it is emitting vibrations and light, and that my photograph can act so well. See, the main problem was that how to approach so many people. You can have, say, 100 Sahajogis, you can have 200, you can have at the most 2,000. You see, for these talks it is very easy. You just have a registration, you fill the money, and you are there. But Sahajoga is becoming, is awakening, and realization. How is it going to work out? It was a very big problem for me. It's not that I can just give you a book and you just sit and read it and say that, yes, I've got it, I've become. It's real becoming, ripening, maturing, living process. Now how am I to do it? And here is the answer, is a photograph. Then your TV. That's also modern. Of course, the TV people have not allowed me to go on the screen so far. But I've gone on the screen in India. Only in Pune. Not here. Rather difficult. First let them have all the thugs, then I'll go. That always has been. So this is what it is. That all your medias can be used through my photograph. What a blessing it is. And the photograph, if you think is representing me, I think you are not expressing it fully. I was amazed that my photographs are much more powerful than any statue put together, even produced by Mother Earth. Because photograph has got so many elements in it. For example, you see,
It has got light element. It has got water element. It has got earth element. It has got also air element. If the air is not all right, you cannot get a photo. And also it has got ether element. This function will erase the data on the CD drive. This takes a longer time. With all these 5 elements, That's all. you cannot produce a statue. Ether element it has got, because if you have a photograph here, you can transcend it to any other place. You can, what you call that, transmit it to any place. Photograph can be transmitted, but you cannot transmit a statue as it is anywhere. Only the photograph of a statue can. So it has also got ether element. So photograph is much more powerful than any other statue. Moreover, it is a reproduction, no doubt. But reproduction of reality with 5 elements. So I wouldn't call it just a representative, it's quite me. Because my attention is there. We have experimented with this. The Sharayu Gadkari had a photograph of mine. And her relation came to her and she used to mock at the photograph and say all kinds of things. She brought the photograph to me showing that it had become all dark black. So I said, who was that? She said, it's some relation who had come, she used to do like this. It has become black. I said, you better put it in the Zina. My attention is not there. No vibration. My attention has come away, receded from it. I can see that. You should not have put the photograph like that. So there's a very big difference between a statue and a photograph. Because my attention is there. Of course, even the statues which are, I mean the ones which are Swayambhu, which are created by Mother Earth, also has vibrations, and they also show that they have vibrations. But they cannot give you awakening of the Kundalini. Because my photograph has got my desire also in it. They cannot. If they could have, Stonehenge should have. If you go to these statues and if I am standing there, they emit no vibrations. Only you have to put one hand towards me and towards them, then they start emitting and then it starts. But you have to accept my permission. Even the statue you have got of Ganesha, now it's all right. But in the beginning it never used to do vibrations. Still it was worked out this way. But they do not lack authority. So the protocol of these photographs also is important. To start developing that faith. You should keep one photograph with you all the time in your pocket. Respect it. As many as possible. Respect them. Not for decoration, but to be respected. In the morning you see the photograph. Now I'm telling you because of faith problem. I have to tell it myself the whole thing. That's the worst part of this incarnation. Because other things we have done, for example, those who follow Christ, they will have his photograph in the morning. Especially if they are Hindus, then they'll touch the feet, morning time, evening time before singing, going out, coming in, they'll do that. In the same way, when you have a photograph, you work on that, with that understanding. It's Mother with us. You'll be amazed how things work out. One of my nephews, Sarvesh, you know him,
He is a great believer of mother. That's me. And he always carries a photograph with him. He lost his diamond ring in our train here in London. And he came back and said, I know you'll get it back because I had my photograph. I had your photograph in my thing. It cannot be lost. And he found it. Somebody deposited it in the police station and he found it. He got it. The credit goes to the honesty of British people. Doesn't matter. But what I'm saying, that's how you have to develop your faith. And that love. Faith will help you to just act as ointment on all these catchings. You won't be such a person all the time, going like this, oh, I'm catching it. You'll be just seeing, you see, like an elephant walking and all the dogs barking at it. It just goes on. It's like that. So the third awareness comes in, where you start seeing all this, recording it. This is the third state. மாதச்சியின் புகைப்படத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். பந்தன், கவசம் இடல். கவசம் நாம் எம்மை சுற்றி போடுகின்றோம் தியான ஆரம்பத்திலும் முடிவிலும் மற்றும் வெளியில் செல்லும் போதும். மற்றும் இன்னொரு கவசம் இடுதல் எமது இடது உள்ளம் கையில். எமது இடது உள்ளம் கை எமது ஆத்மாவின் இருப்பிடம். எனவே நாம் எதுவானாலும் அதில் எழுதி அங்கு நாம் நுண்ணதிர்வுகளை கொடுத்து அந்த கவசத்தை இடுகின்றோம். இது பற்றிய விளக்கத்தை நாம் கேட்போம். What is bandhan? It's nothing. But you are attaching yourself to your mother. You just telephone to her. This is a telephone going to your mother. That's all. You know, I also played with you. I also saw that plan with your mother. I'm giving bandhan to myself. It's a telephone call. Just a telephone call. But the faith has developed now that yes, this is the real faith, where you get completely detached in your emotional thing. It's just, my mother, alright, just give her a bandhan finished. My father, give him a bandhan. My brother, give him a bandhan. What are you doing? Bandhan. What are you doing? You are putting them in the bonds of your mother. But you are not conscious that you are doing that. You are just binding them with the love of your mother which is flowing through your hand. For example, I say that before going
out, please take a bandhan. It's a kavach. We call it a kavach. Means kavach in English. This word for kavach. Huh? That's rather protection is abstract, but this is protection of the mother. Is a concrete stuff. You see, kavach. So you take the kavach. Kavach is something you can say that people wear those armor inside. You see, that sort of a thing is kavach. So you must take that before going out. Just take your bandhan in the morning when you are going out. And if somebody is argumentative, just give a bandhan. Anything little bandhan can work out so many things. But we forget that we have entered into the kingdom of God, and all the saints and all the angels and ganas are at your disposal. Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. First of all, you must humble down yourself in your heart. And from there, work on the heart of others. Just put a bandhan and you will see a person will melt away. We melt our intelligence, our ego, everything, even your superego in your heart. So if you could appeal to somebody's heart and put a bandhan on the heart, you can melt that person. And if you love someone and if you want that person should be corrected, supposing such a person is a drunkard or a person who beats you and is torturing you because he's under the spell of some drugs or some sort of a foreign thing, then you just put bandhan to his heart and you'll see they'll be changed about it. If you see in the newspaper something, give it a bandhan. If you read about somebody who has been very moral, give it a bandhan. Because it will work. You are saints and you can do a lot. Whatever you desire will happen. So that's one thing I feel is very much dragging, and this alcoholism, drinking, drugs also. So whenever you read in the newspaper, just give it a bandhan. It will work out. That can bring prosperity, happiness, joy, even to other people. Before eating any food you eat, you must eat a bandhan like this 3 times. So your vibrations flow into the food and you get it sanctified. Or else you can also use your hands for eating. If you have washed your hands, then it's all right. Or else, if you are taking the water, you can just put your hand there and it gets vibrated, then drink it. சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். ஸ்ரீமாதிஜி பந்தன், அதாவது கவசம் இடுதல் பற்றி விளங்கப்படுத்தினார். காலை எழுந்தவுடன்
நமக்கு கவசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்ள வேண்டும். தியானம் முன்பும் தியான முடிவிலும் கவசம் இட வேண்டும். நாம் வெளியில் செல்லும் போது நிச்சயமாக கவசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு கவசம் இடுதல் வேண்டும். மற்றும் இன்னொரு வகை கவசம் எமது இடது கையில் நாம் ஸ்ரீமாதிஜி பல வகையான சந்தர்ப்பங்கள் கூறினார். எமது பிரச்சனைகள், வெளியில் இருக்கும் பிரச்சனைகள், யாராவது தொந்தரவு செய்தால் நாம் அந்த கவசத்தை எமது கையில் அதை எழுதி நாம் அதற்கு நுண் அதிர்வுகள் கொடுப்பதன் மூலம் அந்த பிரச்சனையை நாம் தொலைபேசி அழைப்பு மூலமாக தெய்வீக சக்தியிடம் நாம் அதை சரணடைக்கின்றோம். அது நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. மற்றும் முக்கியமாக யாராவது மது பழக்கம், போதை வஸ்துக்கள், இந்த பிரச்சனைகளுக்கு அடிமையாக இருந்து அதற்கு அடிமையாகி அதன் மூலமாக பிழையாக அவர்கள் தங்களையும் துன்புறுத்தி மற்றவர்களையும் துன்புறுத்தும் அந்த சந்தர்ப்பத்தில் பந்தன், அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பந்தன் போடலாம். அவர்களுடைய பெயர்களை எழுதி அதற்கு நாம் நுண்ணதிர்வுகள் கொடுக்கலாம். அதாவது அவர்களின் பெயர்களை எழுதி நுண்ணதிர்வுகள் கொடுக்கும் போது நாம் இறை சக்தியின் கவனத்துக்கு நாம் தொலைபேசி அழைப்பு கொடுக்கின்றோம். தாயே, இதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் செய்கின்றோம். ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார்கள், நாம் புனிதர்கள். எமது தூய விருப்பம், அதாவது உலக நன்மைக்காக நாம் செய்யும் போது அது உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றது. எனவே தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு நாம் இதை எமது வாழ்வில் பயன்படுத்த ஆரம்பிப்போம். என்றும் ஒரு தடவை குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்துக்காக ஸ்ரீமாதிஜிக்கு எமது இதயபூர்வமான கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நாம் இப்பொழுது நமது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம்.